ஹாய் அனைவருக்கு வணக்கம். வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்கார். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்ஸ் தாங்க. மோஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஏ டு Z கண்டிப்பாக ஒன்று விடாமல் பாருங்கள். இது பல சிச்சுவேஷனில் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அதாவது வெளியே போகும்போது, கடைகளில், பஸ்ஸில் போகும்போது, வீட்டில், அது மாதிரி எல்லாம் கலந்த சென்டென்ஸ் தாங்க. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து என்னென்னா, நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி வேறு யாருன்னா கன்னடா கற்றுக்கணுன்னு நினைக்கிறாங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்களுக்கு நம்ம வீடியோடைய லிங்க்கை சென்ட் பண்ணி விடுங்க. அவங்களும் பயனடையட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பஸ் போய்கொண்டு இருக்கிறது. பஸ் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். போய்கொண்டே இருக்கிறது அப்படின்றதுக்கு பஸ்ஸு போக்தா இதே. ஏன்னா இதே ஏன் வருதுன்னா, அங்கே பஸ்ஸுன்றது அக்ரிணை. வாயை மூடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளே நம்ம சொல்லிக்கிறது இல்லைங்களா? வாய் மூடு அப்படின்னும்போது வாய் மூச்சு, மூடுனா மூச்சு, வாய் மூடு அப்படின்னுட்டு நம்ம சின்ன பசங்களை மிரட்டுவோம் இல்லைங்களா? அது மாதிரி சொல்லும்போது வாய் முச்சு. வீடு எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு மனே எல்லிதே. மனே எல்லிதே. ஸோ இங்கேயும் இதே வந்திருக்கு பாருங்கள். வீடுன்றது அக்ரிணை. அழுவாத அப்படின்னு சொல்கிறதுக்கு, அழுவாத அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்பேடா. ஓகேங்களா? அல்பேடா அப்படின்னா அழுவாத அப்படின்னுட்டு சொல்கிறது. பால் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு, பால் வேண்டுமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம குழந்தைங்கள்லாம் கேட்போம் இல்லைங்களா? பால் வேணுமான்னுட்டு ஹாலு பேக்கா, அல்பேடா ஹாலு பேக்கா அப்படின்னு கேட்கலாம். அல்பேடா ஆலு பேக்கா அப்படின்னுட்டு கேட்கலாம். வீட்டை நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு, வீட்டை நான் காமிக்கிறேன். யாரோ அட்ரஸ் கேட்குறாங்க அப்படின்னா, சரி வாங்க நான் வீட்டை காமிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு மனே நானு தோரிஸ்தினி, மனே நானு தோரிஸ்தினி அப்படி சொல்லலாம். மனேனா வீடு, நானுன்றதுக்கு நானு, காமிக்கிறேன்றதுக்கு தோரிஸ்தினி. உப்பு பார் அப்படின்றதுக்கு, ஒரு குழம்பு செஞ்சுட்டோம், உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு தெரில, வேறு யாருக்குன்னா சொல்லும்போது உப்பு பார் அப்படின்னும் பாருங்க. உப்பு நோடு. ஓகேங்களா? உப்பு நோடு அப்படி சொல்லலாம். இது என்ன அப்படின்னு கேட்குறது, இதுனா அப்படின்னு கேட்போம் பாருங்க. அதுக்கு இதுன்றதுக்கு இதுதான், என்னன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஏனோ, இது ஏனோ, அது ஏனோ அப்படின்னு சொல்லலாம். இது ஏனோ, அது ஏனோன்னா அது என்ன அப்படின்னுட்டு. இப்போது இது ஏனோ கேட்டதுக்கு இது முட்டை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முட்டைக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் மொட்டை. ஓகேங்களா? இது மொட்டே அப்படின்னு சொல்லலாம். மொட்டே, நம்ம மொட்டை மொட்டை நம்ம பாருங்க முடியலாத்து. ஸோ அது மாதிரி இவங்க சொல்கிறாங்க மொட்டே அப்படின்றாங்க. முட்டை எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறாங்க ஒருத்தவங்க. சரி இது முட்டை தான், இது எங்கேருந்து வருது அப்படி கேட்டதுக்கு முட்டை கோழியிலிருந்து வருது அப்படின்னு சொல்கிறாரு ஆன்சர். ஃபஸ்ட்டு முட்டை எங்கேருந்து வருது அப்படின்றது கன்னடாவில் எப்படி சொல்லலான்னா, ಮೊಟ್ಟೆ ಮೊಟ್ಟೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ, ಮೊಟ್ಟೆ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೆ. நான் மொட்டை போட்டிருக்க, மொட்டே வரும். மொட்டே எல்லிந்தா பருத்தே. மொட்டே கோழியிந்தா பருத்தே. கோழிந்தானா கோழியில் இருந்து வருது. ஓகேங்களா? கோழி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்குறதுக்கு, மொட்டே கோழியிந்தா பருத்தே. அப்போ கோழி எங்கேருந்து வருது? கோழி. ஓகேங்களா? நம்ம கோழின்னுவோம், இங்கே கோழின்றாங்க. எல்லிந்து பருத்தே. கோழி எல்லிந்து பருத்தே. எங்கேருந்து வருது? கோழி முட்டையிலிருந்து வருது. கோழி முட்டையிலிருந்து வருது. கோழி ಮೊಟ್ಟೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. ಮೊಟ್ಟೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. கோழி ಮೊಟ್ಟೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. கோழி முட்டையிலிருந்து வருது. நீ சும்மா இரு அப்படின்னு அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. நீ சைலண்ட்டாக இரு அப்படின்றதுக்கு, நீ சும்மான்றதுக்கு சும்னே இரு அப்படி சொல்லலாம். நீ சும்னே இரு அப்படி சொல்லலாம். அடுத்து இங்கே ஒன்று பார்த்தீங்களா? கோழி அப்படின்றதுக்கு கோழி. தமிழுக்கு மட்டும் உரிய பெருமை என்னன்னா, இந்த ழான்றது தமிழில் மட்டும்தான் வரும். வேறு எந்த லாங்குவேஜ்லையும் ழா அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் எல்லாத்தையும் நம்ம சொல்லக்கூடாது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹிந்தி, கன்னடாவில் அவ்வளோ யூஸ் பண்ணல.
நெக்ஸ்ட் வந்து யாராவது கதவை தட்டினா திறக்க வேண்டாம். அதாவது யாராவது கதவை தட்டினா திறக்காத அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். இங்கே வந்து ஸ்போக்கனில் அப்படி தானே சொல்லுவோம் தமிழில். யாருன்னா கதவு தட்டினா திறக்காத அப்படின்றதுக்கு யாராவதுன்றதுக்கு யாராதரோ, கதவுன்றதுக்கு பாகிலோ, தட்டினான்றதுக்கு தட்டிதாரே, தட்டுறாங்கன்னா அப்படின்றது தட்டிதாரே, தெரபேடா, திறக்க வேண்டான்றதுக்கு தான் தெரபேடா அப்படின்னு சொல்கிறாங்க. யாராದರೂ ಬಾಗಿಲು ತಟ್ಟಿದ್ದಾರೆ ತೆರಬೇಡ, யாராவது பாகிலு தட்டிதாரே தெரபேடா அப்படி சொல்லலாம். எனக்கு உதவி செய்கிறீர்களா, யாருன்னா சொல்லுவோம் எனக்கு உதவி செய்கிறீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்போம் பாருங்கள். அதுக்கு எனக்குன்றதுக்கு ನನಗೆ, உதவின்றதுக்கு சகாயா, செய்கிறீர்களா அப்படின்றதுக்கு ಮಾಡ್ತೀರಾ, ನನಗೆ சகாய ಮಾಡ್ತೀರಾ அப்படி கேட்கலாம். வேக வேகமாக நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக வேகமாக நடங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வேக வேகம் அப்படின்றதுக்கு பேகா பேகா. ஓகேங்களா? பி வருது. நடங்கன்றதுக்கு நடேரி. வேக வேகா நடேரி அப்படின்னா சீக்கிரமாக நடங்க, வேக வேகா நடேரி அப்படி சொல்லலாம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சீக்கிரம் நட, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரின்றதுக்கு சரிதான், வான்றதுக்கு பா, போகலாம் அப்படின்றதுக்கு ஹோகனா. நம்ம அங்கே போகலாமா அப்படின்றதுக்கு ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ, ನಾವು ಇಲ್ಲಿ ಹೋಗೋಣ, அந்த போகலாமா அப்படின்றதுக்கு போகணான்றதை பயன்படுத்தலாம். என் மகன் வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி சொல்லலாம்? நான் ஏன்றதுக்கு நன்னா, அந்த நன்னாவை ஷார்ட்டாக ஸ்போக்கனில் நன்மகா பந்தா, நன்மகா பந்தா அப்படி சொல்லலாம். வந்துட்டான்றதுக்கு பந்தா, நன்மகா பந்தான் அப்படின்றோம்ல, என் மகன் வந்தான், நன்மகா பந்தா அப்படி சொல்லலாம். எனக்கு லேட் ஆகுது அப்படின்றதுக்கு ನನಗೆ லேட் ஆகித்து அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என் தப்பாயிடுச்சு, என் தப்பு தான் ஆயிடுச்சு, எனக்கு லேட் ஆயிடுச்சு, என் தப்பு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்து நன் தப்பாயித்து, இந்த நன்னான்றத என்னுடைய தப்பு அப்படின்றது என் தப்புன்னும்போது நன் தப்பாயித்து அப்படி சொல்லலாம். ராத்திரி முழுவதும் காத்து கொண்டிருப்பீர்களா அப்படின்றதுக்கு ராத்திரி முழுவதும் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ராத்திரி அப்படின்றதுக்கு ராத்திரினே சொல்லலாம். நம்ம இரவுன்னு கரெக்டாக சொல்லுவோம், ராத்திரின்றது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இங்கே இரவு அப்படின்றத நான் கண்டிப்பாக ராத்திரின்றது நம்ம தமிழ்லேயும் யூஸ் பண்ணுறோம். ராத்திரியானா அப்படின்னுட்டு இரவுன்றதோடைய ராத்திரி அப்படி தானே சொல்லுவோம். அந்த ராத்திரி முழுவதும்ன்றதுக்கு ராத்திரி பூர்த்தி. ஓகேங்களா? அப்போ ராத்திரி முழுவதும் கூட நம்ம பேச்சு வழக்கில் தமிழில் யூஸ் பண்ணுவோம். ராத்திரி பூரா காத்துக்கிட்டு இருப்பியா அப்படின்னு கேட்போம் பாருங்கள். அதுக்கு ராத்திரி பூர்த்தி காய்த்தா இதீரா அப்படி கேட்கலாம். காய்த்தா இதீரானா காத்து கொண்டு இருப்பீங்களா அப்படின்ட்டு. ராத்திரி பூர்த்தி காய்த்தா இதீரா, ராத்திரி முழுவதும் காத்து கொண்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து வண்டியில் ஏறுங்க அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க பார்க்கலாம். அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம் பஸ்ஸில் ஏறுங்கன்றத. இங்கே வந்து காடி ஹத்தி அப்படின்றாங்க. வண்டின்றதுக்கு காடி. நம்மளுக்கு ஹிந்தியில் கூட காடி தான் வருங்க. ஸோ எல்லா லாங்குவேஜும் எதனா ஒரு இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஹிந்தியில் வர்றது கண்டிப்பாக கன்னடாலேயும் வருது, ஒரு சில இது தமிழில் கூட வருது. அதே மாதிரி தமிழில் வர்றது கன்னடாலேயும் வருது, ஒரு சில சேம் ப்ரொனவுன்சேஷன் மாதிரியே ஹிந்திலேயும் வருது. ஸோ எல்லா லாங்குவேஜும் ஒன்றுக்குள்ள ஒன்று ஏதோ ஒரு வகையில் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் ஒன்றா தான் இருக்குது. ஸோ காடின்றது ஹிந்திலேயும் வருது, கன்னடாலேயும் சேம் தான். ஏன் முகத்தை பார்க்குறீங்க, ஏன் முகத்தையே பார்த்துருக்க, வாங்க இதை அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். அது மாதிரி சொல்லும்போது ஏன் அப்படின்றதுக்கு யாக்கே, முகா அப்படின்னா முகம், முகா. ஓகேங்களா? யாக்கே முகா நோட்திரா, யாக்கே முகா நோட்திரானா ஏன் முகத்தை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறோம். அது வேலையெல்லாம் போயிடுச்சு, என் வேலையெல்லாம் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோகமாக முகத்தை பார்த்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஏன் முகத்தையே பார்க்குறீங்கன்னும் போது வேலை போயிடுச்சுங்க, கெலசா எல்லாம், அதாவது வேலையெல்லான்றதுக்கு கெலசா எல்லாம் போயிடுச்சு. போய்த்துன்னும் போது நம்ம இந்த என்னது அக்ரிணை சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ தூரம் போயிடுச்சு, ஏன் இவ்வளோ தூரம் அப்படின்றதுக்கு ஏன் இவ்வளவு தூரம் அப்படின்றதுக்கு யாக்கே இஷ்டு தூரா அப்படி கேட்கலாம். ஏன் என்ன இவ்வளோ தூரம் அப்படின்னும் கேட்போம் இல்லைங்களா? அதுக்கு என்னன்றதுக்கு ஏனும் இஷ்டு தூரா அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க, ட்ரீட்மெண்ட் செய்யுங்க அப்படின்றத எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இவர் ஹாஸ்பிட்டல்ಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ
ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ, ಇವರು ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ட்ரீட்மெண்ட் ಮಾಡಿ அப்படி சொல்லலாம். ನೀವು அப்படின்னு இங்கே யூஸ் பண்ணலாம். ನೀವು இவர் ஹாஸ்பிட்டல்ಗೆ கர்க்கொண்டோகி ட்ரீட்மெண்ட் ಮಾಡಿ. கரண்ட் போயிட்ட பிறகு அப்படின்றத எப்படி சொல்லலாம்? கரண்ட் ಹೋದ ಮೇಲೆ சொல்லலாம். ಹೋದ ಮೇಲೆ போயிட்டுனா போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. போன பிறகுன்றதுக்கு ಹೋದ ಮೇಲೆ என்ன ஆயிடுச்சு, ಏನಾಯಿತು, கரண்ட் ಹೋದ ಮೇಲೆ ಏನಾಯಿತು, கரண்ட் ಹೋದ ಮೇಲೆ ಏನಾಯಿತು, அது மாதிரி கேட்கலாம். தமிழில் போன பிறகுன்ற மாதிரி போகுனா போத மேலேனா போன பிறகு அப்படின்னு கன்னடாவில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய நம்ம டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் வந்து இதில் பார்த்தோம். கண்டிப்பாக ஒரு சிச்சுவேஷனில் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மாதிரி யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.